தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். லாபஸ்தானாதிபதி, அதாவது உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரி நீச்சம் அடைவது விசேஷம். அதனால் நீங்கள் அதுவும் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அதனால் எங்களுக்கு பதவி போகுமா? கிடையவே கிடையாது. போன பதவி தேடி வரும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடம்புல சுணக்கமாக இருந்த விஷயம்லாம், அதாவது உடம்பை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவர்கள் அந்த முடக்கத்தை உடைத்தெறிந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் எங்கே வராரு? 10ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா, சனிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? அதே தான். உங்களுக்கு 10ல் சனி வந்தாலோ 10ல் சுக்கிரன் வந்தாலோ 7ல் சுக்கிரன் வந்தாலோ ரிலேஷன்ஷிப்பில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை கொடுப்பார். ஆனால் இப்போது அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு நீச்சமாகி சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு ஆதாயத்தை தருவார். இழந்த பதவியை கொண்டு வந்து சேர்ப்பார். இத்தனை நாளாக உங்களுக்கு படிப்புலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா மரியாதையும் தேடி வரும். உங்களுக்கு மரியாதை கௌரவம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், எனக்கு 45 வயசு ஆச்சு, இல்லை 48 வயசு ஆச்சு, 50 வயசு ஆகிடுது, என் கணவரையோ என் மனைவியோ விட்டுட்டு நான் தனியாக இருக்கேன், என் ஃபேமிலியெல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதாவது எங்களுக்குள்ளே பேசி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் 2வது வாழ்க்கை அமைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கிய சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எதிர்மறையான நற்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால், வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை. ஆனால் அந்த நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ 5ஆம் வீட்டதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் பேரில் தான் உங்களுக்கு சந்தேகம் வரணும். அவர் தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார். ஏன்னா கூட எவன் இருக்கானோ அவனால் உங்களுக்கு சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் விரையாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடல் கடந்த நட்புகள் மூலமாக பார்ட்னர்ஷிப் அமையும். ஃபாரின்லேருந்து பார்ட்னர்ஷிப் வராங்க, நான் ஃபாரின்லேருந்து ஃபண்ட் பண்ணுறவனுக்கு இன்வெஸ்டராக இருக்கேன், இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கேன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணுங்கள். நான் இல்லை சார், நான் இல்லைப்பா, நான் 2 பேரும் ஒரே ஊர் தான், நான் இருக்கிறது சென்னையில் இருக்க, அவர் திருச்சியில் இருக்கார், இல்லை நான் திருச்சியில் இருக்க, அவர் சென்னையில் இருக்காருன்னா அந்த நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரே நாட்டுக்குள்ளேயோ ஒரே ஊர்லேயோ இருந்தீங்கன்னா அந்த நபர்களிடமிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருக்க வேண்டும். கடல் கடந்த நட்புகள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை லாஜிக்கலாக சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை அறிவுபூர்வமாக இல்லை லாஜிக்ஸ்டிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அவங்களை ஏற்றுக்கோங்க. அவர்களால் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த, தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனால் அதனால் நஷ்டம் வராது. அதனால் நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு தடை வருந்ததுன்னா அது நஷ்டம் ஏற்படும். ஆனால் அந்த நஷ்டத்தினால, அந்த தடையினால் பெரிய நஷ்டம் வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு தாமதமாக வருவதன் மூலமாக அந்த நஷ்டம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது தனுசு ராசிக்கு பாதகாதிபதி கெட்டுப்போவது விசேஷம். அதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இப்போ உங்களுக்கு நல்ல சூப்பரான நேரமாக இருக்கிறனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் தனியாக நிற்கணும். ஒன்றா பழனி இல்லாட்டி திருச்செந்தூர், இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க. இந்த குடும்பமாக மனைவியோடு இருக்கிற முருகன், இல்லை வள்ளி தேவையோடு இருக்கிற முருகன், அப்பாவோடு இருக்கிற முருகன், அம்மாவோட முருகன், அப்பா அம்மா கூட இருக்கிற முருகன், இங்கெல்லாம் போகாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் வணங்கினால் உங்களை தனிமையாக்கி உங்களுடைய மனசில் உங்களை பற்றின உண்மையான நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருப்பார். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கிறது. மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க.
இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்னதான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வந்து வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனுக்கு அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து அவனை தான் போற்றி புகழ்வார்கள். நல்ல அறிவாளிப்பா, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும், நான் என் வீட்டில் வந்து ஒரு 100 பவுன் நகை இருக்கணும், இந்த தேதிக்கு 100 பவுன் இல்லை 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன் லட்சாதிபதி, ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும், எனக்கு வந்து ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் வந்து எனக்கு வந்து 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும், இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னதான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.